ஸோ கருத்தரிக்கணும் அப்படிங்கும் பொழுது நிறைய சமயங்களில் வந்து கருத்தரிக்கிறதே வந்து முதல் முறை கருத்தரிக்கிறதே சிரமமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸோ அந்த கருத்தரிச்சும் அந்த கரு வந்து தங்காமல் அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கருமுட்டையோ இல்லை விந்தணுக்களோ வந்து ஆரோக்கியமாக இல்லாதனால ஸோ குழந்தைக்கான அந்த வளர்ச்சி முறைகள் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது. இதனால் வந்து அபார்ஷன் பண்ணுறது. மாதத்தில் பார்த்திங்கன்னா சில வகையான குறைபாடுகளோடு இருக்கிறது. இது எல்லாமே வந்து அந்த ஆரோக்கியமான கருமுட்டையோ இல்லை விந்தணுவோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஆரோக்கியமான ஒரு கரு உருவாகிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து சாப்பிடணும்? சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் 30 வயதுக்கு மேலே தான் வந்து திருமணமே பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வயதுக்கு மேலே ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றது நல்லது. அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கருத்தரிக்கிறதுக்கு ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருட்கள் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ கருத்தரிக்கணும் அப்படிங்கும் பொழுது நிறைய சமயங்களில் வந்து கருத்தரிக்கிறதே வந்து முதல் முறை கருத்தரிக்கிறதே சிரமமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸோ அந்த கருத்தரிச்சும் அந்த கரு வந்து தங்காமல் அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறதுக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருமுட்டையோ இல்லை விந்தணுக்களோ வந்து ஆரோக்கியமாக இல்லாதனால ஸோ குழந்தைக்கான அந்த வளர்ச்சி முறைகள் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது. இதனால் வந்து அபார்ஷன் பண்ணுறது. ஒரு 5வது மாதத்தில் பார்த்திங்கன்னா சில வகையான குறைபாடுகளோடு இருக்கிறது. இது எல்லாமே வந்து அந்த ஆரோக்கியமான கருமுட்டையோ இல்லை விந்தணுவோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஆரோக்கியமான ஒரு கரு உருவாகிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து சாப்பிடணும்? சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் 30 வயதுக்கு மேலே தான் வந்து திருமணமே பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வயதுக்கு மேலே ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றது நல்லது. ஸோ முதல்ல நீங்கள் நெல்லிக்காய் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை சின்ன சின்னதாக துருவி பச்சடி மாதிரி சேர்த்துக்கிறதோ இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதோ நல்லது. இல்லை எனக்கு வந்து உடம்புல கஃபம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து நெல்லிக்காயை நீங்கள் அதை உலர வச்சு அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தோ இல்லை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தோ வந்து உலர வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை ஆம்லா மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்து வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காயக்கற்ப பொருளும் கூட. அதாவது நமக்கு வயதாகக்கூடிய தன்மையும் வந்து அது குறைக்கும். செல்களோட அந்த மெச்சூரிட்டியும் வந்து குறைக்கிறதுனால ஸோ ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தனும் உருவாகிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் அப்பப்போ உங்களுடைய அந்த இடைவேளை நேரத்தில் முக்கியமாக அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 வால்நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது ஸோ இதில் வந்து அர்ஜினின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து இருக்குது. இது முக்கியமாக அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வால்நட்டில் வந்து அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஸோ ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாகிறதுக்கும் அதே மாதிரி விந்தணுக்கள் வந்து அதனுடைய உருவ அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதனுடைய அசைவுத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்நட்ஸில் வந்து நல்ல ஃபேட்டும் இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் இ இந்த மாதிரியான ஸோ உடலுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய அந்த வைட்டமின்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் வால்நட்ஸை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் பழங்களை பொறுத்த வரைக்கும் திராட்சை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த திராட்சை அப்படிங்கிறது அதிகப்படியான அந்த வைட்டமின் சி சத்து அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட்ஸும் வந்து இது இருக்குது. இந்த ஒரு வைட்டமின் சியும் ஃபோலேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏவோட இன்டெக்ரிட்டி, அதாவது அந்த கருமுட்டை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு செல் தான். ஸோ அந்த செல்லில் வந்து அந்த டிஎன்ஏ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதனுடைய இந்த இன்டெக்ரிட்டி அதனுடைய உருவ அமைப்பில் எந்த சேதாரமும் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த திராட்சை வந்து அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அந்த டிஎன்ஏவோட இன்டெக்ரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் திராட்சை வந்து இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ முக்கியமாக வந்து ஆண்களோட இந்த பிறப்புறுப்பு பகுதிக்கும் சரி அதே மாதிரி பெண்களுடைய அந்த கருமுட்டை வந்து உருவாகக்கூடிய சினைப்பை கர்ப்பப்பை இந்த பகுதிகளுக்குமே வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டம் வந்து போகிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி மாதுளை
ஸோ இந்த மாதுளை அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நிறமிச்சத்துக்கள் வந்து நமக்கு டெஸ்டோஸ்டிரானோட அளவை வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய தன்மை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சி முறைகளில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மாதுளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இஞ்சி அதே மாதிரி வந்து சுக்கு இதெல்லாமே வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து உங்களால் நல்ல ப்ரோட்டீனையும் கொழுப்பு வகைகளையும் அப்சர்வ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை வந்து சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்காதனாலேயோ ரெகுலராகவே எனக்கு செரிமான கோளாறு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு இந்த சத்து குறைபாடுனால ஆரோக்கியமான அந்த கருமுட்டை வந்து உருவாகிறதுக்கு தேவையான புரோட்டீனோ கொழுப்பு வகைகளோ கிடைக்கிறதில்ல. நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் வந்து இஞ்சி டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து சுக்கு பொடி சேர்ந்த ஒரு கவளம் சாதம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது, இல்லைன்னா சுக்கு மல்லி காஃபி மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகி அதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு தேவையான அந்த சத்துக்கள் உணவின் மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கும் பொழுது பெண் ஆண் இருவருக்குமே வந்து இது நல்ல வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும். கூடவே வந்து சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது, சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது, வேறு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இயற்கையான முறையிலே சீக்கிரமாகவே வந்து கருத்தரிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த உணவுகளை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கு ஆண் பெண் இருவருமே இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம்.
ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.